வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பயிற்சி பாடத்தில் இன்னைக்கு நாம வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே பெயர் சொல்ல எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம எழுத போறோம். அதாவது போன வீடியோவில் நம்ம சொல்லுங்கிறது 4 வகைப்படும். அவை பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல் என்பது என்னது? பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னு படிச்சோம். அந்த பெயர் சொல் 6 வகைப்படும்னு படிச்சோம் இல்லையா? பெயர் சொல் 6 வகைப்படும். அவை என்ன? பொருட்பெயர், காலப்பெயர், இடைப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இப்படி 6 வகைகள் நம்ம படிச்சோம். இப்போ அந்த 6 வகைகளுக்குரிய வார்த்தைகள் இங்க கொடுத்துருக்காங்க. நாம இது இங்க என்ன வகைன்னு எழுதணும். புரியுதுங்களா? இப்போ நான் கேட்க நீங்க ஒவ்வொருத்தரா சொன்னீங்கன்னு வைங்களேன், நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம இங்க நம்ம எழுதிடலாம். புரியுதுங்களா? பாருங்க, புத்தகப்பை இல்லையா? புத்தகப்பை. இப்ப இது என்ன பெயர்? பொருட்பெயர் இல்லையா? ரஃப் நோட்ல இருந்தா நீங்களும் எழுதிக்கங்க. புத்தகப்பைங்கிறது பொருட்பெயர். பாருங்க, மதுரை. மதுரைங்கிறது என்னது? ஒரு இடத்தை குறிக்குது, இடப்பெயர் இல்லையா? நாள். நாள்ங்கிறது காலத்தை குறிக்குது, காலப்பெயர், காலப்பெயர். அதே மாதிரி கை. கைங்கிறது உறுப்பை குறிக்குது, சினைப்பெயர். சிகப்பு இல்லையா? சிகப்பு என்னது? குணத்தை குறிக்குது, பண்பு பெயர். அதே மாதிரி பேனா. பேனா பொருட்பெயர். கால் உறுப்பு, அப்போ சினைப்பெயர். திருச்சி இடத்தை குறிக்குது, இடப்பெயர். மாதம் காலத்தை குறிக்குது, காலப்பெயர். மஞ்சள் இல்லையா? நிறம் குணத்தை குறிக்குது, அப்போ பண்பு பெயர். புத்தகம் பொருட்பெயர். இரவு காலப்பெயர். இனிமை இல்லையா? இனிமை பண்பு பெயர். படித்தல் தொழிற்பெயர். பாடுதல் தொழிற்பெயர். ஆடுதல் தொழிற்பெயர். தலை சினைப்பெயர். சென்னை இடப்பெயர். புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்க கடன்னு எழுதுங்க, நானும் எழுதி போடுறேன். பார்க்கலாமா? பாருங்க, புத்தகப்பை இல்லையா? பொருட்பெயர். மதுரை இடப்பெயர். நாள் காலப்பெயர். கை சினைப்பெயர். சிகப்பு பண்பு பெயர். பேனா பொருட்பெயர். கால் சினைப்பெயர் இல்லையா? அதே மாதிரி திருச்சி இடப்பெயர். மாதம் காலப்பெயர். மஞ்சள் பண்பு பெயர். புத்தகம் பொருட்பெயர். இரவு காலப்பெயர். இனிமை பண்பு பெயர். அதே மாதிரி படித்தல் பாடுதல் ஆடுதல் 3மே தொழிற்பெயர். இங்க புத்தகத்துல இடம் இல்லாதனால அந்த கட்டங்கள் போட மறந்துருக்காங்க, 2 கட்டங்கள். இந்த தலை அப்படிங்கிறது சினைப்பெயர், சென்னைங்கிறது இடப்பெயர். புரியுதுங்களா? அப்போ இப்ப நம்ம பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர், இந்த 6 வகைகளுக்கும் நாம இங்க உதாரணங்கள் பார்த்துட்டோம். புரியுதுங்களா? இப்போ நீங்க 4ஆம் வகுப்பு படித்தாலும் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல இருக்கக்கூடிய 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புக்கான பயிற்சி பாடங்களை நீங்க பார்த்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பயிற்சி பாடத்தை பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.